நீங்கள் சுதந்திரமானவர் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நிமிடம் ஆழமாகச் சிந்தித்துப் பாருங்கள். சாலையில் செல்லும் முன்பின் தெரியாத ஒரு நபர் உங்களை பார்த்து ஒரு தவறான வார்த்தையைச் சொல்லிவிட்டால் உங்கள் நாள் முழுவதுமே நாசமாகி விடுகிறது அல்லவா? உங்கள் முதலாளி உங்களை குறை கூறினால் இரவெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருவதில்லை அல்லவா? அப்படியானால் நீங்கள் எப்படி சுதந்திரமானவராக இருக்க முடியும்? உங்கள் மனநிலையை இன்னொருவன் தன் கையில் வைத்திருக்கும் போது நீங்கள் வெறும் அடிமைதான். இதுதான் கசப்பான உண்மை. ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள பெரும்பாலான ஆண்களுக்கு தைரியமில்லை. அவர்கள் தங்களை வலிமையானவர்கள் என்று நம்பிக்கொண்டு உள்ளுக்குள் மிக எளிதில் உடையக்கூடிய கண்ணாடிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளியை நீங்கள் பார்க்கத் தொடங்கியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். உங்களுக்குள் ஏதோ ஒன்று நான் இதைவிட மேலானவன் என்று சொல்கிறது. ஆம், நீங்கள் மேலானவர்தான். இந்த உலகத்தில் 99% ஆண்களுக்கு தெரியாத ஒரு உளவியல் ரகசியம் இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் மனதை ஒரு பாறையைப் போல உறுதியாக வைத்திருக்கும் வித்தை அது. இன்று உங்களை உணர்ச்சி வசப்பட முடியாதவராக, எவராலும் அசைக்க முடியாதவராக மாற்றப் போகும் 7 ஆழமான பழக்கங்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படும் அளவுக்கு உங்கள் மன உறுதி உயர்ந்திருக்கும். இதை நீங்கள் கேட்கத் தயாரா? உங்கள் பதிலை கீழே கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். இன்றைய நவீன உலகம் ஆண்களை மிகவும் பலவீனமானவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கவனத்தை சிதறடிக்கவும், உங்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிடவும் சமூக ஊடகங்களும் உங்களைச் சுற்றியுள்ள சமூகமும் தொடர்ந்து முயற்சி செய்கின்றன. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனமுடைந்து போவது, எப்போதுமே ஒருவிதமான பதற்றத்திலேயே இருப்பது என இன்றைய ஆண்களின் மனநிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது ஏன் நடக்கிறது தெரியுமா? ஏனென்றால் நம் சமூகம் மன உறுதியை பற்றி யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது ஒரு கலலை, அது தானாக வராது. பழங்காலத்தில் வாழ்ந்த மாபெரும் பேரரசர்களும் போர் வீரர்களும் ஒரு தத்துவத்தை தங்கள் உயிர் மூச்சாக பின்பற்றினார்கள். அதுதான் ஸ்டோயிக் தத்துவம். இது ஏதோ பழங்காலத்து புத்தகங்களில் இருக்கும் தத்துவம் அல்ல. இது ஒரு ஆயுதம். மனதை கட்டுப்படுத்தும் ஒரு கூர்மையான ஆயுதம். ஒரு உண்மையான வலிமையான ஆண் என்பவன் தன் உணர்ச்சிகளை மறைப்பவன் அல்ல. மாறாக எந்த ஒரு உணர்ச்சியும் தன்னை ஆட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்பவன். ஒரு புயல் வீசும்போது ஒரு மரம் எப்படி வேர்களை ஆழமாக பிடித்துக்கொண்டு அசையாமல் நிற்கிறதோ, அதுபோல எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் மனதை அமைதியாக வைத்திருக்கும் கலையைத்தான் நாம் இப்போது கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும், ஒவ்வொரு மன அழுத்தத்திற்கும் பின்னால் உங்கள் மனதின் பலவீனமே காரணம். அந்த பலவீனத்தை இன்று நாம் சுக்குநூறாக உடைக்கப் போகிறோம். இது உங்களை ஒரு புதிய பரிமாணத்திற்கு அழைத்துச் செல்லும் பயணம். உணர்ச்சிகளால் உந்தப்படும் மனிதன் எப்போதுமே பிறருக்கு அடிமையாகவே இருக்கிறான். இதுதான் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை. பெரும்பாலான ஆண்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே தங்கள் ஒட்டுமொத்த ஆற்றலையும் வீணடிக்கிறார்கள். இது உங்களை பலவீனமாக்கும் முதல் பழக்கம். ஆனால் உண்மையான மன வலிமை கொண்ட, எதற்கும் கலங்காத அந்த 1% ஆண்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் கட்டுப்பாட்டின் இருமை என்ற தத்துவத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர்கள். இந்த உலகத்தில் 2 விஷயங்கள் மட்டுமே உள்ளன. ஒன்று, உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் விஷயங்கள். மற்றொன்று, உங்கள் கட்டுப்பாட்டில் துளியும் இல்லாத விஷயங்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் முடிவுகள், உங்கள் எதிர்வினைகள். இவை மட்டுமே உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? வானிலை எப்படி இருக்கிறது? ஏன் உங்கள் உடல்நிலை கூட முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இதை உணர்வதுதான் விடுதலையின் முதல் படி. எப்போது ஒரு மனிதன் தன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்காக கவலைப்படுவதை நிறுத்துகிறானோ, அப்போது அவனுக்குள் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் பிறக்கிறது. நீங்கள் ஏன் இவ்வளவு நாளாக கோபப்பட்டீர்கள்? யாரோ ஒருவர் உங்களை அவமதித்து விட்டார் என்பதற்காகவா? அவருடைய நாக்கு, அவருடைய எண்ணம், அவருடைய வார்த்தைகள், இவை எதுவும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை.
பின் ஏன் அதை நினைத்து உங்கள் மனதை நீங்களே சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும்? இது முட்டாள்தனம் அல்லவா? மனதளவில் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஆண்கள் தங்கள் ஆற்றலை ஒருபோதும் பிறர் கைகளில் கொடுப்பதில்லை. அவர்கள் தங்களுக்குள் ஒரு இரும்பு கோட்டையை கட்டி எழுப்புகிறார்கள். அந்த கோட்டைக்குள் நுழைய எந்த வெளி உலக விஷயத்துக்கும் அனுமதி இல்லை. நீங்கள் எதைச் செய்ய வேண்டும், எதைச் செய்யக்கூடாது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். இதுதான் உங்களை உணர்ச்சி வசப்பட முடியாதவராக மாற்றும் முதல் ரகசியம். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை அழிக்க வந்தவை அல்ல, உங்களை உருவாக்க வந்தவை. இதுவே இரண்டாவது பழக்கத்தின் அடிப்படை. பெரும்பாலான ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம் வந்தால், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பத் தொடங்கிவிடுவார்கள். அவர்கள் தங்களை ஒரு பாதிக்கப்பட்டவராகவே கருதுகிறார்கள். இந்த மனநிலை உங்களை மெல்ல மெல்ல கொல்லும் ஒரு விஷம். ஆனால் உணர்ச்சி வசப்படாத ஒரு வலிமையான ஆண் விதியை வெறுப்பதில்லை, அவன் விதியை நேசிக்கிறான். இதற்கு பெயர்தான் அமோர் பாதி, அதாவது விதியை நேசித்தல். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு துரோகமும் உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு என்று நினைத்துப் பாருங்கள். இது கேட்பதற்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உளவியல் ரீதியான ஆளுமையின் உச்சக்கட்டம். ஒரு நெருப்பு தன்னுள் விழும் அனைத்தையும் எப்படி எரித்து தனக்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்கிறதோ, அதுபோலவே ஒரு வலிமையான ஆண் தன் வாழ்வில் வரும் தடைகளையெல்லாம் தன்னிடம் இருக்கும் ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறான். உங்களுக்கு வேலை போய்விட்டதா? நல்லது, நீங்கள் புதிய பாதையை தேடுவதற்கான நேரம் இது. உங்கள் காதலி உங்களை விட்டுச் சென்று விட்டாளா? மிகச் சிறப்பு. உங்களை நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கான சுதந்திரம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எப்போது ஒருவன் தன் துன்பங்களை நேசிக்கத் தொடங்குகிறானோ, அப்போது அவனுக்கு பயம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுகிறது. அவனை எந்த உணர்ச்சியாலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், எது நடந்தாலும் அது அவனுடைய வளர்ச்சிக்கானது மட்டுமே என்று. இது சாதாரண மனிதர்களுக்கான சிந்தனை அல்ல, இது மனதை வென்றவர்களுக்கான சிந்தனை. உலகில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் சுயமாக எந்த உணர்ச்சியும் கிடையாது. இதுதான் மூன்றாவது ஆழமான உண்மை. ஒரு நிகழ்வு நடக்கிறது, அவ்வளவுதான். அது நல்லதா அல்லது கெட்டதா என்பதை உங்கள் மனம்தான் முடிவு செய்கிறது. இதை புறவயமான பார்வை என்று சொல்வார்கள். சாதாரண மனிதர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு உணர்ச்சி முத்திரையை குத்துகிறார்கள். மழை பெய்தால், ஐயோ, என் பயணம் கெட்டுப்போய்விட்டதே என்று புலம்புகிறார்கள். ஆனால் அந்த மழைக்கு உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. அது இயற்கையின் ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். ஒருவன் உங்களை பார்த்து முட்டாள் என்று சொல்கிறான் என்றால், அது வெறும் காற்றில் மிதந்து வரும் ஒரு ஒலி அலை மட்டுமே. அந்த ஒலி அலைக்கு உங்களை காயப்படுத்தும் சக்தி கிடையாது. நீங்களாகவே அவன் என்னை அவமதித்து விட்டான் என்று ஒரு பொய்யான கதையை உங்கள் மனதுக்குள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள். அந்த பொய்யான கதைதான் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. மனன உறுதி கொண்ட ஒரு ஆண் நிகழ்வுகளை அப்படியே பார்ப்பான். அவன் எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவையில்லாமல் உணர்ச்சிகளை கலக்க மாட்டான். ஒருவர் உங்களை திட்டினால், அவர் கோபமாக இருக்கிறார், அதனால் பேசுகிறார் என்று மட்டும் நினைத்துவிட்டு அமைதியாகச் சென்று விடுவான். இதுதான் உண்மையான ஆளுமை. எப்போது நீங்கள் நிகழ்வுகளுக்கும் உங்கள் உணர்ச்சிகளுக்கும் இடையே ஒரு சுவரை கட்டுகிறீர்களோ, அப்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படாத ஒரு நிலையை அடைகிறீர்கள். உங்கள் மனதை நீங்கள் ஆளத் தொடங்கும் அந்த கணம், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு விஷயமும் உங்களை சிறுமைப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளை ஒதுக்கிவிட்டு அறிவை மட்டுமே பயன்படுத்தி முடிவெடுக்கும் திறன்தான் ஒருவனை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டுகிறது. மரணத்தை நினைவில் கொள்வது என்பது உங்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல, உங்களை விழிப்படையச் செய்வதற்காக. இதுவே நான்காவது மிக முக்கியமான பழக்கம். பெரும்பாலான ஆண்கள் தாங்கள் என்றென்றும் வாழப்போவது போல நடந்து கொள்கிறார்கள். அதனால்தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தங்கள் நேரத்தையும் நிம்மதியையும் தொலைக்கிறார்கள். ஒருவர் உங்கள் குறுக்கே வாகனத்தை ஓட்டிச் சென்றால் அவருடன் சண்டை போடுவதில் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். ஆனால்
நாளைக்கே நீங்கள் இறந்துவிடலாம் என்ற உண்மை உங்களுக்கு தெரிந்தால் இந்த அற்பமான விஷயங்களுக்காக கோபப்படுவீர்களா? நிச்சயம் மாட்டீர்கள். இறப்பை நினைவில் கொள்ளுதல் என்பது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவி. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் மிக முக்கியமானது என்பதை இது உங்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்ற உண்மையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை எந்த ஒரு அற்பமான அவமானமும் எந்த ஒரு தோல்வியும் பாதிக்காது. அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் தற்காலிகமானது என்று. அவன் தன் கவனத்தை முழுமையாக தனக்கு முக்கியமான விஷயங்களில் மட்டுமே செலுத்துவான். தேவையில்லாத விவாதங்கள், மற்றவர்களின் புறங்கூறுதல்கள், அற்பமான சண்டைகள், இவை அனைத்திலிருந்தும் அவன் தன்னை முற்றிலுமாக விடுவித்துக் கொள்வான். இது உங்களை ஒரு மாபெரும் மனிதராக மாற்றும். மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்குள் இருக்கும் ஈகோவை அழித்துவிடும். ஈகோ அழிந்தால் கோபமும் கவலையும் தானாகவே மறைந்துவிடும். நீங்கள் எப்போதெல்லாம் தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தில் நிரந்தரமில்லை. என் நேரத்தை நான் ஏன் இந்த குப்பைகளுக்காக வீணடிக்க வேண்டும்? இந்த ஒரே ஒரு கேள்வி உங்கள் மொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். நீங்கள் உணர்ச்சி வசப்படாத ஒரு இரும்பாக மாறுவீர்கள். வசதிகளில் மூழ்கி கிடக்கும் மனிதன் என்றாவது ஒரு நாள் அந்த வசதிகள் பறிக்கப்படும்போது முற்றிலுமாக உடைந்து சிதறிப்போகிறான். இதுதான் பலவீனத்தின் ஆணிவேர். உங்களை உணர்ச்சி வசப்பட முடியாதவராக மாற்றும் 5வது பழக்கம் தன்னார்வ அசௌகரியமாகும். அதாவது வேண்டுமென்றே கடினமான சூழ்நிலைகளை உருவாக்குவது. உண்மையான மன உறுதி என்பது எல்லாம் சரியாக இருக்கும்போது வருவதல்ல, எல்லாம் எதிராக இருக்கும்போது அமைதியாக இருப்பது. இதை எப்படி வளர்ப்பது? உங்கள் உடலையும் மனதையும் நீங்களே கடினமான சோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும். குளிர்ந்த நீரில் குளிப்பது, கடுமையான உடற்பயிற்சிகளைச் செய்வது, பசியோடு இருப்பது, ஆடம்பரங்களை தவிர்ப்பது போன்ற சிறிய விஷயங்களைச் செய்து பாருங்கள். இது உங்கள் உடலை மட்டும் வலிமையாக்காது, உங்கள் மனதையும் இரும்பைப் போல மாற்றும். எப்போது ஒரு மனிதன் கடினமான சூழ்நிலைகளை தேடிச் சென்று எதிர்கொள்கிறானோ அப்போது சாதாரண பிரச்சனைகள் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. மற்றவர்கள் குளிரைக் கண்டு நடுங்கும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். மற்றவர்கள் பசியால் கோபப்படும்போது நீங்கள் உங்கள் சிந்தனையில் தெளிவாக இருப்பீர்கள். இந்த தன்னார்வ அசௌகரியம் உங்களுக்கு ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும். என்னால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற செய்திதான் அது. உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எந்த ஒரு வெளிமனிதனாலும் உடைக்க முடியாது. நீங்கள் கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதின் உறுதி பல மடங்கு அதிகரிக்கிறது. சொகுசான வாழ்க்கை உங்களை மென்மையாக்குகிறது, ஆனால் கடினமான வாழ்க்கை உங்களை உடைக்க முடியாத ஒரு ஆயுதமாக தீட்டுகிறது. நீங்களே உங்களை தயார்படுத்திக் கொண்டால் இந்த உலகம் உங்களை எப்படி பயமுறுத்த முடியும்? ஒரு தூண்டலுக்கும் அதற்கான உங்கள் எதிர்வினைக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் சுதந்திரமும் உங்கள் சக்தியும் அடங்கியுள்ளது. இதுவே 6வது மிக முக்கியமான ரகசியம். விலங்குகளுக்கு இந்த இடைவெளி கிடையாது. யாராவது அதை அடித்தால் அது உடனே திருப்பித் தாக்கும் அல்லது பயந்து ஓடும். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அந்த ஒரு வினாடியில் சிந்தித்துச் செயல்படும் திறன் உள்ளது. பெரும்பாலான ஆண்கள் அந்த ஒரு வினாடியை பயன்படுத்துவதே இல்லை. யாராவது கோபமூட்டினால் உடனே கோபப்படுகிறார்கள். இது விலங்கு நிலை. ஆனால் ஒரு வலிமையான ஆண் அந்த இடைவெளியை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். யாராவது உங்களை அவமதிக்கும்போது உடனே பதிலடி கொடுக்காதீர்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு ஒரு வினாடி அமைதியாக இருங்கள். அந்த ஒரு வினாடி அமைதி எதிராளிக்கு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கும். நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருப்பதை பார்க்கும்போது அவர்கள் நிலை குலைந்து போவார்கள். அந்த இடைவெளியில் உங்கள் மனம் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும். இவன் என்னை ஆத்திரமூட்ட முயற்சிக்கிறான், நான் ஏன் இவன் வலையில் விழ வேண்டும் என்று உங்கள் அறிவு விழித்துக் கொள்ளும். அதன் பிறகு நீங்கள் கொடுக்கும் பதிலடி உணர்ச்சியால் வந்ததாக இருக்காது, அறிவால் வந்ததாக இருக்கும். எப்போது நீங்கள் ஒவ்வொரு தூண்டலுக்கும் உடனே எதிர்வினையாற்றுவதை நிறுத்துகிறீர்களோ அப்போது
நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முழுமையான கட்டுப்பாட்டை கையில் எடுக்கிறீர்கள். மற்றவர்கள் உங்களை ஒரு பொம்மையைப் போல இயக்க முடியாது. நீங்கள் யாருடைய தூண்டுதலுக்கும் ஆளாக மாட்டீர்கள். இது ஒரு அபாரமான மனநிலை. இந்த இடைவெளியை நீங்கள் பழகப் பழக உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களை ஒரு உயர்ந்த மனிதனாக, ஒரு தலைவனாக பார்க்கத் தொடங்கும். உங்கள் அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத உள்மனக் கோட்டையை உருவாக்குவதுதான் இறுதி மற்றும் 7வது பழக்கம். வெளியுலகம் எவ்வளவுதான் குழப்பமாக இருந்தாலும், எவ்வளவுதான் சத்தமாக இருந்தாலும், உங்கள் மனதிற்குள் ஒரு அமைதியான, பாதுகாப்பான இடம் இருக்க வேண்டும். இந்த உள்மனக் கோட்டையை வேறு எவராலும் தொட முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டாலும், நீங்கள் தனித்து விடப்பட்டாலும், இந்த கோட்டைக்குள் நீங்கள் தஞ்சம் புகுந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும். இந்த கோட்டையை எப்படி உருவாக்குவது? இது உங்கள் சுய ஒழுக்கத்தாலும், உங்களைப் பற்றிய ஆழமான புரிதலாலும் மட்டுமே சாத்தியமாகும். உங்கள் கொள்கைகளில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது, உங்கள் மதிப்புகளை நீங்கள் மீறாதபோது, இந்த கோட்டை பலமடைகிறது. தினமும் உங்களோடு நீங்கள் தனியாக நேரம் செலவிடுங்கள். உங்கள் எண்ணங்களை ஆராயுங்கள். உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருங்கள். ஒரு மனிதன் தனக்குள் எவ்வளவு ஆழமாகச் செல்கிறானோ, அந்த அளவிற்கு அவன் வெளியுலகத்தின் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறான். இந்த உள்மனக் கோட்டையை கட்டியெழுப்பிய ஒரு ஆணை, எந்த ஒரு பெண்ணின் நிராகரிப்பும், எந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியும், எந்த ஒரு சமூகத்தின் விமர்சனமும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வெளி உலகத்தை பார்த்து சிரிப்பான். ஏனென்றால் அவனுடைய உண்மையான செல்வம், அவனுடைய உண்மையான சக்தி அனைத்தும் அவனுக்குள்ளேயே இருக்கிறது என்பது அவனுக்குத் தெரியும். அவன் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திருப்பதில்லை. அவனுடைய மகிழ்ச்சி அவன் கைகளில் மட்டுமே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை வீழ்த்துவது என்பது எவராலும் முடியாத காரியம். இதுவே ஸ்டோயிக் தத்துவத்தின் உச்சக்கட்டம். உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து உணர்ச்சி வசப்படாத, எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமையாக மாற்றுவது இந்த உள்மனக் கோட்டைதான். இன்று முதலே இந்த கோட்டையை எழுப்பத் தொடங்குங்கள். இப்போது நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இந்த 7 பழக்கங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உங்கள் மனதை ஒரு ஆயுதமாக மாற்றுவதற்கான தத்துவங்கள். இனி எந்த ஒரு மனிதனாலும் உங்கள் மன அமைதியை குலைக்க முடியாது. நீங்கள் யாருடைய எண்ணங்களுக்கும், யாருடைய வார்த்தைகளுக்கும் அடிமை அல்ல. கட்டுப்பாட்டின் எல்லைகளை புரிந்து கொண்டீர்கள். விதியை நேசிக்க கற்றுக்கொண்டீர்கள். புறவயமான பார்வையை வளர்த்துக் கொண்டீர்கள். மரணத்தின் நினைவால் உங்கள் ஈகோவை அழித்தீர்கள். கடினமான சூழ்நிலைகளை விரும்பி ஏற்றுக்கொண்டீர்கள். தூண்டலுக்கும் துலங்களுக்கும் இடையிலான அந்த சக்தி வாய்ந்த இடைவெளியை கண்டறிந்தீர்கள். இறுதியாக உங்களுக்குள் எவராலும் அசைக்க முடியாத ஒரு கோட்டையை கட்டி எழுப்பியுள்ளீர்கள். இந்த காணொளியில் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஒரு உயர்ந்த, அசைக்க முடியாத ஆணாக மாற்றுவதற்கான விதைகள். இதை உங்கள் வாழ்க்கையில் தினமும் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உணர்ச்சி வசப்படாத ஒரு இரும்பாக மாறும் அந்த நாளை உலகம் ஆச்சரியத்துடன் பார்க்கும். உங்கள் நேரம், உங்கள் ஆற்றல், உங்கள் மனநிலை அனைத்தும் இனி உங்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும். இந்த ஆழமான பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த அறிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொளியை விரும்புங்கள். இது போன்ற ஆழமான உளவியல் உள்ளடக்கங்களுக்கு எங்கள் அலைவரிசையை பின்தொடருங்கள். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த 7 பழக்கங்களில் எந்த பழக்கத்தை இன்று முதலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை ஒரு வலிமையான ஆணின் வாக்குறுதியாக கீழே கருத்துகளில் பதிவு செய்யுங்கள். உங்கள் வெற்றிக்கான பயணம் இன்று தொடங்குகிறது.